சில்க் சாரினா ஜரி பார்டர் வச்சது தான் நமக்கு தெரியும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் சில்க்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பியூர் சில்கில் வரக்கூடியதுங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஜரி பார்டர் வித் ஜரி பார்டர் போட்ட மாதிரி மைசூர் சில்கில் உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு எனக்கு மைசூர் சில்க் மாதிரி தான் இருந்தது. அவங்க அது வந்து பிரிண்டட் சில்க்குன்னு சொன்னாங்க. அந்த கலெக்ஷனும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இவங்களுக்கே எக்ஸ்க்ளூசிவான சில்க் சாரீ கலெக்ஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாஃப்ட் சில்க் இல்லையான்னு கேட்குறீங்களா? அதுவுமே இருக்குதுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். நிறைய நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த கடையில். சரி, அதுக்கு முன்னாடி இந்த சாரீஸ் பார்க்கலாம். அப்படியே தூக்கும் போதே ஒரு பாப்கார்ன் வெயிட்டில் தாங்க இருக்குது. அந்த மாதிரி லைட் வெயிட்டடான கலெக்ஷன். இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நம்ம நல்லி சில்க்ஸில் மட்டும்தாங்க பார்க்க முடியும். ரேர் கலெக்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா சில்க் வெரைட்டிஸில் ரேர் கலெக்ஷன் பார்க்கணுன்னா இங்கே நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்லி நோ ப்ரொமோஷன். நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும், காட்டின சாரியே காட்டக்கூடாது. பட்டு புடவையில் இந்த மாதிரியும் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே, வாங்குறமோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காகவும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இல்லை எங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருக்குங்க, எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இப்போ பார்க்குறது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பத்திக் பிரிண்ட்ஸ் வந்திருக்கு. அதிலே வந்து உங்களுக்கு ஃப்ளாரல்ஸு லீஃபி பேட்டர்ன்ஸ்லாம் வர மாதிரி அப்படியே சூப்பராக ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பிளாக் பிரிண்ட் சாரீ மாதிரி இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு அசல் பட்டில் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன் தான். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃப்ளோயியாக இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் சூப்பராக இதுக்கு மாடர்னாக ஸ்டிச் பண்ணி போடும்போது சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் ஹை நெக் வச்சு பின்னாடி வந்து இந்த ஹார்ட் இன் ஹோல் மாதிரி போட் டைப்பில் அந்த மாதிரிலாம் பேக் நெக்கில் வைக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இந்த சாரீ வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை ஓப்பன் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. பார்டரில் கூட பார்த்திங்கன்னா பத்திக் பிரிண்ட்ஸ் தான், ப்ளூ கலரில் வந்திருக்கு. ஸோ அந்த பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரிண்டட் வரும். அதுக்கு மேலே இந்த ரஸ்ட்டு கலரில் வந்து உங்களுக்கு அந்த பத்திக் பிரிண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீ மாதிரி இருக்காது. அந்த ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீனா அது அழகாக அப்படி நம்மளுக்கு பிரித்து காட்டும் இல்லையா? இப்போ பாருங்கள், அந்த பிரிண்டடோடைய அந்த அவுட்லைன் பாருங்கள், அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வேவ் மாதிரி அப்படியே போகும். ப்ரைஸும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதை உடுத்தும் போது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பல்லு டிசைன் பாருங்கள். இதில் வந்து ஒரு க்ரேனும் ஒரு அவுளும் கொக்கும் ஆந்தையும் இருக்க மாதிரி பிரிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபீட் விடும்போது அந்த டிசைன் சூப்பராக தெரியும். இப்போ நான் சொன்ன அந்த 2 பாட்டோடைய அந்த பார்ட்டிஷன் பாருங்கள், நடுவில் சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி சாரீஸ் டிஃப்ரெண்ட்டாக தேடிட்டுருக்காங்க. நான் ஒரு சாரீ லவர், பட் யூனிக் லவர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சாரியை வந்து ட்ரே பண்ணி கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5-6 ஃப்ளீட் வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாமே கூட உங்களுக்கு பிரிண்டட் சில்க்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு லிட்ரலி கிரேப் மைசூர் சில்க் மாதிரி இருந்தது. பட் நாட் ஷுவர், கிரேப் கிடையாது இது மெட்டீரியல். கம்ப்ளீட்லி வந்து இது சில்க் சாரீ மெட்டீரியல் மாதிரி. உங்களுக்கு வந்து பியூர் சில்க் சாரீ எப்படி இருக்கும், அதுதான் பியூர் சில்க்கு தான். எனக்கு எப்படி வர்ணிக்கிறதுன்னு தான் தெரியல. அது வந்து லைட் வெயிட்டட் கலெக்ஷன், ஜரிலாம் இல்லாமல் வெறும் பார்டரில் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், பாடி ஃபுல்லாக பிரிண்ட்ஸ் போட்டு அந்த மாதிரியான கலெக்ஷனுங்க. இதெல்லாம் பாருங்கள், நல்ல சூப்பர் ஒரு டார்க் கலர் காம்பினேஷன், டீப் கலர்ஸில் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான கலெக்ஷன்ஸு. அதில் இது பாருங்கள், பாடி ஃபுல்லாக ப்ளைனாக வரும். பாடி ஃபுல்லாக எனக்கு பிரிண்ட்ஸ் வேணான்னா இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதிலவே கூட நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ், ஒரு சாரீ எடுத்தோம்னா அதில் என்ன டிசைன் வருதோ அது அடுத்த சாரியில் இல்லைங்க. கலர்ஸ் வேணால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கலாம். பட் வந்து அந்த பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்திங் யூனிக், எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதில் இந்த ரஸ்ட் கலர் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த லைட் லாவெண்டர், டீப் லாவெண்டர்னே சொல்லலாம், லாவெண்டர் காம்பினேஷன் அது. அண்ட் இந்த மாதிரி க்ரீன் கலர், நிறைய க்ரீப்பர்ஸ் பேட்டர்ன் போட்ட மாதிரி, அனிமல் பேட்டர்ன் போட்ட மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க? எல்லாமே நல்லி சில்க்ஸில் உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் நல்லிங்க. உஸ்மான் ரோட்டில் இருக்கிறது வந்து போதீஸ் ஆப்போசிட்டில் அது நல்லி 100. இது வந்து பனகல் பார்க் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நல்லி சின்னசாமி செட்டி சில்க்ஸுங்க.
இது பாருங்கள் ஒரு டீப் ஒயின் கலரில் இதுலேயும் பேர்ட்ஸ் பேட்டர்ன் போட்ட மாதிரி உங்களுக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6100, அதாவது 6100 6700 இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூர் சில்கில் வரக்கூடியது. இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்களாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக கேட்பாங்க. பார்டர் இந்த அளவுக்கு வேணான்னா இதை விட தின்னாவுமே நிறைய சாரீஸில் இருக்குதுங்க. இதெல்லாம் என்ன கலர்னு கூட சொல்ல முடியல. டீப் கலரில் உங்களுக்கு பார்டரில் பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீனில் அந்த எட்ஜில் வச்சுருக்காங்க. அதை ஹைலைட்டடாக காட்டுது சாரியை. இந்த கலெக்ஷனில் எல்லாமே அப்படி தான். அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த பார்டர் கலரில் வரும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் பீச் கலரில் செல்ஃப் டிசைன்லேயே வருது. நிறைய டீப் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கம்ப்ளெக்ஷன் ஹையாக காட்டும். ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கெலாம் வந்து நல்ல சூப்பரான கலெக்ஷன் இது. ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் நம்ம அந்த சாரியை உடுத்தும் போது. இது வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணலாம். நிறைய பேர் காஞ்சிபுரம் சில்க் சாரீ கட்டிட்டு வரும்போது இந்த சாரீ நம்ம கட்டிட்டு போகும்போது கண்டிப்பாக கேட்பாங்க எங்கே வாங்கினீங்கன்னு. சில பேர் கூச்சப்பட்டுட்டு பின்னாடி பேசுவாங்க, அவகிட்ட கேட்டு சொல்லு இதை எங்கே வாங்கினான்ட்டு, சூப்பராக இருக்குது சாரீ அப்படின்னு. அண்ட் இதோட பாருங்கள், அது ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அது அதே மாதிரி பேர்ட் பேட்டர்னில் வருது தான். கலர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரேர் கலர்ஸாக தேடிட்டுருக்கீங்க, என் வார்ட்ரோப்பில் இல்லாத கலர் எனக்கு வேணும் அப்படின்னா இதில் நம்ம சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெட்டிங்க்கு கெஸ்ட்டாக போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு பார்ட்டி வேர் சாரீ மாதிரி இருக்கணும், பட் சில்க் சாரீ எஃபெக்டில் இருக்கணும்னாலும் இந்த கலெக்ஷன் ரொம்ப ஆப்டானது. வீடியோஸில் சில்க் சாரீ கலெக்ஷனுமே ஒரு 16,000லேருந்தே பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ, அதாவது காஞ்சிபுரம் சில்க் சாரியுமே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நல்லிக்கு போயிட்டு பட்டு புடவை வீடியோ எடுக்காமல் எப்படிங்க? ஏன்னா பிகாஸ் என்னோட கல்யாண சாரியும் இங்கே எடுத்தது தான். ஆனால் கண்டிப்பாக என்னெல்லாம் கூட்டிகிட்டு போகலங்க. இப்போ இருக்கிறவங்களெல்லாம் வந்து கூட கூட்டிகிட்டு போய் அழகாக பார்த்து எடுக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய மெமரிஸாக க்ரியேட் ஆகுது. ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களெல்லாம் எங்கே கூட்டிகிட்டு போனாங்க பட்டு புடவை எடுக்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி யாரெலாம் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் கூட யாரெலாம் ரிலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் இப்போ பார்க்குற கலெக்ஷன்லாம் செமி சில்க் சாரீங்க. இதெல்லாம் வந்து பியூர் சில்க் கிடையாது. பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் சில்க் சாரீ மாதிரியே நெஞ்சிருக்காங்க. நிறைய இப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய கடைகளில் வந்து விசிறி மடிப்பு சாரீ, செமி சில்க் சாரீ நிறைய கொண்டு வராங்க. பட் இவங்கக்கிட்ட இருக்கிறதுலாம் இந்த செமி சில்க் சாரீலாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுதுங்க எனக்கு. நான் நினச்சேன் இது வந்து சில்க் சாரீ தான் போட்டு வச்சுருக்காங்க, சரி நம்ம வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் காமிச்சிடலாம், ஏதாவது யூனிக்காக இருந்தான்னு போய் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 2400 போட்டிருந்ததுங்க ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம். இந்த மாதிரி இப்போ இந்த தாழம்பூ கட்டம் மாதிரி வருது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒரு 4000 ரேஞ்சஸில் போட்டிருந்தது. ஆனால் செமி சில்க் சாரின்னு தான் சொன்னாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு காஞ்சிபுரம் சில்க் சாரீ மாதிரி. பிகாஸ் அந்த காஞ்சிபுரம் சில்க் சாரீ வியூ பண்ணுறவங்க தான் இதையும் வியூ பண்ணுறாங்களாம். ஸோ அதில் உள்ள ஃபினிஷிங் அப்படியே இதுலேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த மாதிரி தின் பார்டர் கலெக்ஷன் நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க நம்ம சேனலில் தின் பார்டருக்கு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம பட்ஜெட் ரேஞ்சஸில் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ரெட் கலருக்கு மயில் கலரில் பார்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் உருவங்கள் எதுவுமே இருக்காது, ப்ளைனாக டிஷ்யூ பார்டர் மாதிரி தெரியுது. அண்ட் இது டபுள் பெட்டில் சூப்பராக உங்களுக்கு அப்படியே ஒரு மயில் கழுத்து கலர், மயில் கழுத்து ப்ளூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கலரில் ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாமல் சின்னவங்களும் அதை எடுத்து அதுக்கு மாடர்னாக ப்ளவுஸ் தைச்சி போடுறாங்க. அது பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இந்த சாரீ எப்படி கூட நம்ம ஸ்டைல் பண்ணலாமா அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சாரியை பார்த்தா ஒரு 6000 7000 இருக்குன்னு தோணுதா? ப்ரைஸ் கெஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ரைஸ் கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். 2600 இந்த சாரியோடைய விலை. இது பாருங்கள், டபுள் பெட்டில் சூப்பரான எவர் கிரீன் காம்பினேஷன். க்ரீன் கலருக்கு வந்து காஃபி ப்ரௌனில் டபுள் பெட் பார்டரில் வந்திருக்கு. ட்ரெடிஷ்னல் புட்டாஸ் பாடி ஃபுல்லாக வைர ஊசி பேட்டர்ன் மாதிரி இருந்தது. இது பிளைனுங்க. எல்லாமே செமி சில்க் தான். பார்க்குறதுக்கு சில்க் சாரி எஃபெக்ட் அப்படியே இருக்குது அதில். இது பாருங்கள், ஐயோ ஒன்று ஒன்று எடுக்க எடுக்க தூள் கலப்புது.
ப்ரைஸை பார்த்தீங்களா? நம்பவே முடியல. வெறும் 2300 சில்றங்க. அப்படியே குவியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளுக்குனே போட்ட மாதிரி இருந்தது இந்த கலெக்ஷன்லாம். ஒன்று எடுக்க எடுக்க டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக வருது. ப்ரைஸும் கம்மியாகவே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த கடையில் வந்து இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகவும் கிடைக்குமா அப்படின்ட்டு. பிகாஸ் இவங்களுக்கு வந்து யூனிக் கஸ்டமர்ஸ் தான். அதே மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியாக ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நிறைய பேர் ஃபாரின் கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் எலைட் கஸ்டமர்ஸும், சென்னையில் உள்ள எலைட் கஸ்டமர்ஸும் இவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அது பாருங்கள், யாழை டிசைனு. வாவ், எக்ஸலண்ட் கலெக்ஷன். கலர் காம்பினேஷன் என்னவோ எவர் கிரீன் தான். பட் வந்து இதில் வரக்கூடிய அந்த மோட்டிவ்லாம் பாருங்கள். இதில் பாருங்கள், குதிரையெல்லாம் போட்டு. அண்ட் பாடி ஃபுல்லாக அந்த யானைக்கு மேலே கொடை வச்சுருக்க மாதிரி, பட்டத்து யானை மாதிரி. சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸோ அமேசிங். இது வந்து பார்த்தீங்கன்னா மடிசார் கலெக்ஷன் சொன்னாங்க. 9 yardsல யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இங்கே கூட வந்து பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. பட் தெரியாதவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாமே 9 yardsல வரக்கூடியது. இதெல்லாம் பியூர் சில்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க. 14,000 ரேஞ்சஸில் வருது. அப்போனா கண்டிப்பாக இது பியூர் சில்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் சாரீ கலெக்ஷனுங்க. ஒரு நல்ல ஒரு பேசல் ஷேடு லைட் பீச் கலருக்கு ராமா ப்ளூவில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ், முந்தானி இதெல்லாம் வர மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலரில் தாங்க வரும் ப்ளவுஸு, பல்லு டிசைன்லாம். ரொம்ப சாஃப்டாகவும், சாஃப்ட் சில்க் சாரீன்றதுனால வெரி சாஃப்ட் கலெக்ஷனுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியில் அந்த புட்டா டிசைன்லாம் வந்து மைல்டாக நிறைய சில்வர் ஜரிலையும், காப்பர் ஜரி, ட்ரெண்டிங்கான ஆன்டிக் ஜரி அந்த மாதிரியும் இருக்குது இங்கே கலெக்ஷன்ஸு. இதில் பாருங்கள், பாடி ஃபுல்லாக வந்து மைல்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் வரா மாதிரி ஒரு பேண்டு டைப்பில் உங்களுக்கு அகலமாக வரா மாதிரி வந்திருக்கு. அது வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தெரியுது. என்னோடய கேமரா எப்படி உங்களுக்கு காட்டுதுன்னு தெரியல. இந்த மாதிரி பிஸ்தா க்ரீனில் தாங்க தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கான கலெக்ஷன். அதில் வந்து உங்களுக்கு லைட் ப்ளூவில் வந்து முந்தானை, ப்ளவுஸ் இதெல்லாம் வர மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பார்டர் கலர்லேயே பார்த்துக்கலாம். இது பாருங்கள், மல்டி கலரில் இந்த பாலும் பழமும் கட்டம்னு சொல்லுவாங்க. பட் நாட் ஷுவர், எக்ஸாக்டாக அது மாதிரி கிடையாது. அதிலே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வர மாதிரி பாடி ஃபுல்லாக அந்த கட்டம் டிசைன் வருது. அந்த ஜரியில் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில். அது இந்த சாரியை வந்து ரொம்ப யூனிக்காக காட்டுது. எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. இது பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன். ப்ரைஸ் காட்டுறாங்க பாருங்கள் அந்த சாரிக்கு. ஸோ பியூர் சில்க்குன்றதையும் ஒரு காமிச்சிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் சில்க் மார்க் லேபிள் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. இங்கே வந்து எப்படின்னா பியூர் சில்க்குன்னு பின்னாடி போட்டு வச்சுருக்காங்க அட்டையில். நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு டவுட் இருந்தாலும் கேட்டாலும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, என்னோடய வயசு தெரிஞ்சிடுமான்னு தெரியல, பரவாயில்ல இருக்கட்டும் சொல்கிறேன். அப்போ வந்து என்னோடய கல்யாண சாரி இங்கே தாங்க எடுத்தாங்க. வெறும் 10,000 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த சாரீ இன்றைக்கி வந்து 50,000 60,000 வச்சாலும் வாங்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதே குவாலிட்டி கிடைக்கலாம், பட் அந்த குவாலிட்டி கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இன்றைக்கி எடுத்து பார்த்தாலும் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக, எப்படி சொல்கிறது, அவ்வளோ கிளிட்டர்னஸோட கிழியவே இல்லை இன்னும். ஏன்னா நிறைய பேர் 50 வருஷம், நம்ம அம்மாலாம் வந்து 50 வருஷம் புடவை கூட அப்படியே வச்சுருப்பாங்க. பிகாஸ் அதனுடைய தரம் அந்த மாதிரி. பட் இங்கே என்னுடைய கல்யாண சாரீ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி எடுத்து பார்த்தாலும் என்ன பெரிய பார்டர் போட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அப்பப்போ என்னால் எடுத்து கட்ட முடியல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 2400 2200 தெரியல, அம்போகத்துக்கு வச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எடுப்பாங்க பாருங்கள் கல்யாணங்களில், அந்த மாதிரி ஒரு சாரீ. அந்த சாரியை வந்து இப்போ வீடியோவில் நான் கட்டியிருக்கேன். லலிதா ஜுவல்லரியில் புரசைவாக்கத்தில் நான் கட்டியிருந்த அந்த சாரீ தாங்க. அதோடைய கலர் எடுத்து அன்னைக்கு கட்டும்போது, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எனக்கு சின்ன பொண்ணாக இருக்கும்போது கட்டி விட்டாங்களோ அதே எஃபெக்ட், அப்படியே கலர் அப்படியே இருந்தது. இந்த சாரீ இவ்வளோ நாள் நம்ம ஏன் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னு தோணுச்சு.
ஸோ இன்னுமே அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இந்த கடையை மிஸ் பண்ணிட்டோமே. ஸோ மக்களுக்கு நல்ல தரமாக இருக்கக்கூடிய கடையை நம்ம இன்னும், அதுவும் நம்ம போய் எவ்வளோ நாள் எடுத்த அந்த கடையை நம்ம ஷேர் பண்ணாமல் இருக்கிறோமேன்னு அன்னைக்கு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ 20 இயர்ஸாக அந்த சாரீ கிழியலை, சாயம் போகலை. அது பியோர் சில்க் தாங்க. ஆனால் அதே சாரீ ஒரு 2200 2400 இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் இன்னும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த சாரீ இன்னும் அதே குவாலிட்டியில் இருக்குது. ஸோ அப்போ இந்த கடையில் நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம் வீடியோ போடாமல் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனாலே இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன். இது 1000 புட்டா சாரீ மாதிரிங்க. நல்லா இருந்தது. கலர் காம்பினேஷன் தூள் கலப்பிச்சா. ஸோ இதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போலாம் நான் இன்ஸ்டாவில் ஒரு ரீலில் பார்த்தேன். அந்த 1000 புட்டாவை எண்ணுறதுக்குனே பார்ட் டைம் ஜாபாக ஆள் வச்சுருக்காங்களாம் ஷாப்பில். ஏதோ ஒரு ஷாப்பில் சொல்லியிருந்தாங்க பார்த்தேன். இது அந்த மாதிரி 1000 புட்டா சாரீங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ரீல்ஸ் தான் ஞாபகம் வந்தது. கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு இங்கே வெட்டிங் சில்க் சாரீ இப்போது அப்கமிங் நிறைய வெட்டிங் இல்லையா? ஸோ நிறைய பேர் எடுப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் யாராவது ட்ரை பண்ணணுன்னா பாருங்கள். நிறைய கலெக்ஷன் நியூவாகவே இருக்குது. இந்த வீடியோவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஐடிட்டாக இருக்குன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க. இந்த டைம் வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா வாட்ச் வலக்ஸ். தேங்க்யூ.